ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படின்னா டக்குன்னு இந்த அல்வா நீங்கள் செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம சேனலில் அல்வா ரெசிபி வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க இந்த வாயில் வச்சதும் கரையக்கூடிய இந்த டேஸ்டியான தேங்காய் பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேங்க. தேங்காய்க்கு பின்னாடி ப்ரௌன் கலரில் இருக்குள்ளங்க, அந்த தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒயிட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கணுங்க. இந்த அல்வாக்கு இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். நல்லா ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா? பின்னாடி இருக்க அந்த தோலை சீவிருங்க. இப்போ நம்ம சின்ன ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை சின்ன ஜாரில் சேர்த்துட்டு ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டாம், ஏலக்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் நம்ம ஒரு பால் தான் எடுக்க போகிறேங்க. இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் பால் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ தேங்காய் பால் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா தேங்காய் நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி தேங்காய் பால் நல்லா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் தேங்காய் பால் பிழிஞ்சு பவுலில் மாற்றி வச்சுருக்கேங்க. இனி நம்ம இது தனியாக இருக்கட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு நான் எடுத்திருக்கேங்க. நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த டம்ளர் அளவில் தான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க தேங்காய் பாலில் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இனி நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் இந்த அல்வாவுக்கு ரொம்ப தேவைப்படாதுங்க. இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10 போல் எடுத்திருக்கேங்க. நீங்கள் திராட்சைனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வெறும் முந்திரி மட்டும்தான் சேர்க்குறேன். முந்திரி சேர்த்துட்டு நல்லா கருக விட்டுற வேண்டாங்க. கொஞ்சம் நல்லா செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யில். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு முந்திரி நமக்கு நல்லா செவந்துருச்சு. இனி நம்ம தேங்காய் பால் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பாலையும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கறனால கொஞ்சம் கெட்டிப்படுங்க. அதனால் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தேங்க. நல்லா நம்மளுக்கு கெட்டிப்பட்டுருச்சு பாருங்கள். இனி இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் நம்மளுக்கு வெந்து வரணும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 4 நிமிஷம் போல் நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் மெஷர் பண்ண அதே கப்பில் தாங்க 3/4 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் சுகருக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்த்துக்கிட்டேன். சுகர் சேர்த்துட்டு கொஞ்சம் நான் ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க. கைவிடாமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. நல்லா நமக்கு சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 நிமிஷம் போல் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பால் மட்டும் பிழியறத நம்மளுக்கு டைம் எடுக்கும். மற்றபடி இந்த அல்வா செய்கிறது குயிக்காக செஞ்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தேங்க. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணுங்க. அதுதான் இந்த அல்வாவோட பதம். இப்போ நம்மளுக்கு நல்ல அல்வா கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ சூப்பரான அல்வா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வாவை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்க வேண்டியது தான். சூப்பரான அல்வா 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியாச்சு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. எப்போவும் நம்ம ஒரே மாதிரியான அல்வா பண்ணுறதுக்கு ஒரு தடவை தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி அல்வா செஞ்சு பாருங்கள். திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க.
நீங்களும் நான் சொன்ன அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.